இருக்குது, அமோகமாக இருக்குது எல்லாமே சொன்னானுங்க. எங்கே வந்ததுலேருந்து வச்சு தான் செய்யுது. நேரம்னு சொன்னாங்காட்டியே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஊரில் இந்த ஜோசியம் பார்க்குற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். அஸ்ட்ராலஜி, இங்கேயும் ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குது யூஏயில். அது என்னென்னா பார்க்குறீங்க, என் கையில் இருக்க இந்த கார்டு தான் இங்கே அஸ்ட்ராலஜி. இந்த ஒரு கார்டு போதும், இங்கே உங்கள் டோட்டல் ஜாதகத்தையே கண்டுபிடிச்சிடலாம் இந்த பின்னாடி இருக்கிற நம்பர் வச்சு. சரி, அப்படி இந்த கார்டு மூலிமா என்ன யூசஸ் அப்படின்னாலும் சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் இங்கே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ் நடக்கும். விசா ப்ராசஸ் நடந்ததும் உங்களுக்கு வந்து இந்த எமிரேட்ஸ் கார்டு கிடைக்கும். இன்னொரு விஷயம், இங்கே எல்லாமே 2 இயர்ஸ் விசா தான். 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு விசா அடித்ததும் இந்த மாதிரி ஒரு எமிரேட்ஸ் கார்டு இருக்கும். இந்த எமிரேட்ஸ் கார்டு எப்படின்னா, நம்ம ஊரில் ஆதார் கார்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து எமிரேட்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எமிரேட்ஸ் கார்டு தான் அவங்களால வந்துட்டு வெளியும் போக முடியாது. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வெரிஃபிகேஷன்லாம் கூட ஃபஸ்ட்டு எமிரேட்ஸ் கார்டுன்னு தான் சொல்லி கேட்பாங்க. இந்த எமிரேட்ஸ் கார்டுக்கு யூசர்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். இந்த கார்டு மூலயமா அமேசான் இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள் எமிரேட்ஸ் ஐடின்னு ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் இந்தியாவிலே இருக்கும். இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். இந்த எமிரேட்ஸ் ஐடி வச்சு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஊருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வரப்போ இமிக்ரேஷனுக்கு வந்து இந்த எமிரேட்ஸ் கார்டு இருந்தாலும் நம்மளால் வர முடியும். இங்கேயும் ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷனுக்கு வந்து இந்த எமிரேட்ஸ் கார்டு தேவைப்படுது. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. இப்படிப்பட்ட இந்த எமிரேட்ஸ் கார்டை வந்துட்டு யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். இப்போ இந்த எமிரேட்ஸ் ஐடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். கம்பெனியில் ஜாயின் பண்ணதும் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு விசா வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து விசா ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் காப்பீஸில் சைன் வாங்குவாங்க. அக்ரிமெண்ட் காப்பி அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் வெரிஃபிகேஷன், அதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பிளட் டெஸ்ட் அண்டு வந்துட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் தான் அடுத்த ஸ்டெப் போகும். அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பயோமெட்ரிக், இதுதான் மிகப்பெரிய ஒரு இது. எல்லா அரபிக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு நம்ம எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்கணும். அவங்க பார்த்தாலே பயமாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டு சைன் இதெல்லாமே முடிஞ்சிடும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ஒரு 1 வீக் இல்லை 2 டேஸ்லாம் வந்து கார்டு வந்துடும். இந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வைக்கிறீங்களே, இது தான் இங்கே மெயின் விஷயமே. நீங்கள் துபாயில் எங்கே போய் நின்னாலும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அதை பண்ணாத இதை பண்ணாத இவங்ககிட்ட புறப்பட்டதே பெரிய விஷயமா இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஃபைனுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. சரி, இது மாதிரி பெஸ்ட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வேறு வீடியோவில் பார்ப்போம். பை.